MA BEd ஆசிரியர் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்குமாறு நான் கொடுத்தேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எதிரணி எப்போவுமே பேசுவாங்க, ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது. வாஷிங் மிஷின் தரேன், ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் நோட்டீஸை கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியை பார்த்தீங்கன்னா நல்லா பேச மாட்டாங்க, ஆனால் செயலில் இருக்கும். வெற்றி அவங்களுக்கு தான். அதனால் எப்போதுமே மாமியார் அணிதான். என் தாய்மொழியான தமிழ் மொழியை வழங்கி இனிதே துவங்குகிறேன். திருநெல்வேலினா அல்வா, திருநெல்வேலினா அல்வா, மணப்பாறை முறுக்கு, மதுரை ஜிகிர்தண்டா. நம்ம தூத்துக்குடினா மீன், கருவாடு, உப்பு, இதெல்லாம் பழசு. இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நம்ம தென்னெழுத்து ஜான்சி ராணி, சமூக நலத்துறை அமைச்சர், நமது நடுவர், நம்ம அக்கா திருமதி கீதா ஜீவன் அவர்கள். தூத்துக்குடியில மக்கள் இவ்வளவு சந்தோஷமா செழிப்பா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நம்ம அக்கா தான். ஏன்னா என்ன பிரச்சனையா இருக்கட்டும், குறிப்பா பெண்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து நிற்பாங்க. அதான் நம்ம அக்கா சிங்கப்பெண். அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இவ்வளவு பேர் பேசுறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நமது அட்மின் திரு லயன் சி ராஜன் அவர்கள். உண்மையே இந்த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். சிங்கம் எப்போதுமே சிங்கம் தான். அதனால தான் இவ்வளவு சிங்கங்கள் இங்க நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரது துணைவியாரான ஜெனிராஜன் அவர்களுக்கும் அவரது 2 குழந்தைகள் சுறுசுறுப்புனா அந்த பிள்ளைகிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்பா எந்த ஒரு கோபமும் படாம வேலையை வந்து எப்பவுமே டக்கு டக்குன்னு. இப்போ நம்மலாம் காலையில எந்திரிச்சோமா, நல்ல வேலையை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. எப்போதுமே சுறுசுறுப்பா கோவமே படாம என்ன வேலையா இருந்தாலும் நிதானமா சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனை சாரல் உமா காசி தங்கம் அவர்களுக்கும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க, கோவமே படாத சிறந்த மாமியார்னே சொல்லலாம் அவங்க. ஏன்னா எப்போதுமே அதிகாரமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்ன அப்படின்னா, சிறந்த நிர்வாகம் மாமியாருக்கா அல்லது மருமகளுக்கா? என்னைய கேட்டீங்கன்னா சிறந்த நிர்வாகம் மாமியாருக்கு, குடும்பத்தை பிரிக்கிறதுல மருமகளுக்கு. இது கரெக்டு தானே? ஏன்னா வரும்போதே ஒரு ஆர்டர் போடுவாங்க. எப்படி தெரியுமா? வீட்டுக்கு நாங்கள் வருவோம், கல்யாணத்தை முடிப்பாங்க, நல்லா வருவாங்க, அடுத்த நாளே சொல்லுவாங்க இதில் ஒரு பங்கு போடுங்க, பங்கு போட்டால் தான் நான் உள்ளே இருப்பேன், அடுத்த நாள் இல்லைன்னா வெளியே போயிடுவேன் அப்படிம்பாங்க. இன்னொன்று, முதல்ல வசந்தகுமாரி அந்த பொண்ணு பேசும்பொழுது நல்லா பேசினாங்க, அருமையாக இருந்தது. எப்படின்னா மாமியார் அந்த மாதிரி பேசினாங்க, உண்மையாக பேசினாங்க. இன்னும் கல்யாணம் முடியலாமா உனக்கு? கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் மாமியாருங்கிறது குடும்ப குத்துவிளக்கு மாதிரி. குடும்ப குத்துவிளக்க பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். இவ்வளோ மாமியார் இருக்கீங்க, கைத்தட்டுங்க. உங்களுக்கு தான் பெருமையாக பேசுகிறேன். எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா மாமியார் பிடிக்குமா பால்கோவா பிடிக்குமான்னு கேட்டால் மாமியார் தான். பிரியாணி பிடிக்குமா? இன்னைக்கு கூட நான் பிரியாணி சாப்பிடல. ஏன்னா என் மாமியார் விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறதுனால பிரியாணி கூட ஒழுங்கா சாப்பிடல. ஏன்னா எனக்கு எங்க மாமியார்னா அம்புட்டு உசுறு. நான் மாமியார் போதையில இருக்கேன் இப்போ. ஏன்னா என் மாமியாரை பத்தி பேசணும் அப்படின்னா அப்படியே ரத்தம் துடிக்கி என்னால இருக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஒரு குடும்ப குத்து விளக்குங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன்னா மாமியாரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவளை சிரிச்ச முகத்தோட வாமா அப்படிம்பாங்க. ஒண்ணு இல்லை, இப்போ வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருமக வாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க வைப்பாங்க. ஒன்றும் இல்லை, நிர்வாகம் பண்ணுறது எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க? இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு மியூசிக் வருது, இடியாப்பம், அந்த மாதிரி தான். உள்ள இருப்பாங்க ஆனால் வெளியே போயிடுவாங்க. எப்போ இருக்காங்க எப்போ இல்லைங்கிறதே தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சிறந்த நிர்வாகங்கிறது மாமியார் தான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கையில் அமௌண்ட் ஏதாவது, இப்போ 2 பேர் வேலைக்கு போகிறோம், இப்போ 2 பேர் வேலைக்கு போகிறோம், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறோம். ஆனால் நம்ம கையில் காசு இருக்காது. எப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம கையில் காசு இருக்காது, செலவு பண்ணிடுவோம். ஆனால் மாமியார் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் தான் மாமனார் வேலை பார்ப்பாங்க, மாமியார் நிர்வாகம் பண்ணுவாங்க. நிர்வாகம் பண்ணி அந்த குடும்பத்தை பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. என்ன அப்படின்னா, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்போது ஒரு கணக்கு இருக்கும், இந்த செலவுல தான்
பார்லர் த்ரெட்டிங் பண்ணுறது, இந்த மருமகள் அணியில் பேசினாங்களே செலவே பண்ண மாட்டோம், ஜிபே ஃபோன்பேலாம் வச்சுருக்கோம் ஆனால் செலவே பண்ண மாட்டோம். ஒன்றும் இல்லை 1ஆந்தேதி காசு வரலன்னா, என் கணவர்கிட்டலாம் 1ஆந்தேதி அமௌண்ட் வரல அப்படின்னா 1ஆந்தேதி ஆகிட்டுனா சேலரி போட்டாச்சா, இல்லை போடலை. என்ன காரணம்? போடுவாங்க, லைட்டாக போடுவாங்க. அப்படியா? நேற்று நியூஸில் பார்த்தேன், என்ன இந்த மாதிரி சம்பளம் இல்லைன்னு பொண்டாட்டி எலிமருந்து வச்சு கொண்டுட்டாலாம். நம்ம வீட்டுக்கு ஒன்று வேண்டாங்க, எதுக்கு வேண்டிருந்தோம்? எலிமருந்து வச்சு எலி சாகாது. ஆனால் ஒரு பிட்டை போட்டிருந்தான், நாளைக்கு நீங்கள் வேண்டிருந்திருக்க வீட்டுக்கு, எதுக்கு வேண்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்போ தான் அந்த பணம் நம்ம கைக்கு வரும், அப்படி இல்லைன்னா வராது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, நிர்வாகங்கிறது மாமியார்ட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நிர்வாகம் பண்ணும் பொழுது அந்த கணக்கு வழக்குகளை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுறது. மாமனார் 15ஆந்தேதி 18ஆந்தேதி ஆயிட்டுனா, ஐயோ நம்ம கையில் காசு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புறதுக்குள்ள உள்ளே இருந்து கடுகு டப்பால போட்டுட்டான்னு சொன்னாங்களே, அந்த கடுகு டப்பால போட்டு இப்போ நம்ம கையில் ஒரு ஃபோன்பேல 500 ரூபாய் இருந்தாலே என்ன ஆர்டர் போட்டு வாங்கலாம் நம்ம நினைக்கும். ஆனால் அந்த கடுகு டப்பால, உப்பு டப்பால, புளி டப்பால போட்டு சேர்த்து வச்ச பணத்தை பார்த்தாலும் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. அது இருக்கட்டும், நம்ம மாச கடைசி ஆயிட்டுனா உதவுணுமேங்கிறதுக்காண்டி அவங்க மண்டையை சொருகிட்டு, மாமனார் மண்டையை சொருவாரு. அப்போவுமே உடனே மாமியார் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தரேன், இதை செலவு பண்ணுங்க. ஆனால் அவங்க வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல மாமியார் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த பணத்தை சேர்த்து வச்சு மாமனாருக்கு உதவி பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டை நிர்வாகம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதில் தான்